அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். மொத்தத்தில் ஜூலை மாதம் மிதமான மாதமாக இருக்கலாம். பொதுவாக வாழ்க்கையில் தைரியமான மற்றும் துணிவான முயற்சிகள் இருக்கலாம். இல்லற சூழலில் வீண் வாக்குவாதங்கள் மற்றும் தேவையற்ற உரையாடல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்து தொந்தரவு செய்யக்கூடும். தனிப்பட்ட இமேஜ் சிறப்பாக அமையலாம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மன அமைதியை உணர முடியும். குடும்ப பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனம் செலுத்தலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் குறையும். புதிய நபர்களை சந்திக்க நேரிடும். உங்கள் நம்பிக்கையின் தோற்றமும் இந்த மாதம் மேம்படும். ஜூலை மாதத்தில் ரியல் எஸ்டேட்டு பரிவர்த்தனைகளில் மேலதிக்கம் பெற கூடுதல் முயற்சிகள் இருக்கலாம். குழந்தைகளுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் மற்றும் சில தவறான புரிதல்கள்லாம் இருக்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே ஜூலை மாதத்தில் உறவு விஷயங்களில் சராசரிக்கு மேலே பலன்களை பெறலாம். பங்குதாரருடன் உணர்ச்சி பிணைப்பு மற்றும் சிறு தவறான புரிதல்கள், ஈகோ மோதல்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளால் மன அமைதி குறையும். வீட்டு சூழலில் சற்று அலைச்சல் இருக்கலாம். உறவு விஷயங்களில் சாதுரியமான தொடர்பு தேவை. மனைவியுடன் கோபத்தையும் கவலையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தங்கள் உணர்ச்சிகளின் மூலத்தை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவது நல்லது. அவரது கருத்துக்களை காது கொடுத்து கேட்பது பிணைப்பை வளர்க்கும் மற்றும் மோதல்களை அமைதியான முறையில் தீர்க்க உதவும். காதல் விஷயங்களில் புதிய உறவுகளை ஏற்படுத்தும். புதிய நபர்களை சந்திப்பாங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உறவில் மன அமைதி ஏற்படும். தவறான புரிதல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் இயற்கையில் தற்காலிக மனைவி. எனவே தற்போதைய உறவுகளை இறுக்கமாக பற்றி கொள்வது நல்லது. சில நபர்களுக்கு மாத இறுதியில் பிரேக்கப் ஏற்படலாம். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கும். இந்த மாதம் ரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானம் வரலாம். கூட்டாளியின் முயற்சியால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை காணலாம். சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து சிரமங்களை சந்திக்க நேரிடும். அதிர்ஷ்டமும் கூட. ஜூலை மாதம் உடல்நலம் மற்றும் மருத்துவமனை செலவுகள் ஏற்படும். வழக்கமான வருமானம் காண கூடுதலாக முயற்சிகள் தேவைப்படலாம். ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மதிப்பு அதிகரிப்பதன் மூலம் ஆதாயங்களை சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கலாம். தனிநபர்கள் மற்றும் தங்கள் வீடுகள் வாகனங்கள் தொடர்பான சாத்தியமான செலவுகளை கவனத்தில் கொள்ள வேணும். குடும்ப உறுப்பினர்களின் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதம் கடன்கள்லாம் அதிகரிக்கும் வாய்ப்பெல்லாம் அதிகம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலம் சம்பாதிக்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகத்தை பற்றி தான். மகர ராசிக்காரங்க தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். புதிய குழு உறுப்பினர்கள் சகாக்களுடன் சந்திப்பு இருக்கலாம். உங்களுக்கு புது யோசனைகள் தோன்றலாம். இது தொழில்முறை வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். மதிப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்குவதன் மூலம் வழிகாட்டிகளும் உதவலாம். பணியிடத்தில் எதிரிகளை இந்த மாதம் தோற்கடிக்க முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆவணங்கள் மூலம் சில சர்ச்சைகள் மற்றும் சிக்கலுடன் மிதமான காலகட்டத்தை கொண்டிருக்கலாம். மறைக்கப்பட்ட ரகசிய ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். சர்ச்சைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசும்போது கவனமாக இருக்கணும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் பழகும்போது குணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேணும். உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கு அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கலாம். பணியிடத்தில் தொடர்பு வட்டம் விரிவடையும். தரமான வேலையை வழங்குவதிலும் குழுவிற்கு உங்கள் மதிப்பை வெளிப்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளுக்காக சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் நம்பிக்கையை மரியாதையுடன் வளர்ப்பதை உறுதி செய்ய வேணும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொழில் வளர்ச்சி சாதாரணமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான கடன்களை நீங்கள் அடைக்க முடியும். அதனால் உங்கள் கடன் சுமை குறையும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் காரணத்தினால தொழில் வாய்ப்புகள் படிப்படியாக மீட்சியை காணும். உங்களால் புது யுத்திகளை தொழிலில் பயன்படுத்த முடியாத வகையில் தடைகள்லாம் ஏற்படலாம். கூட்டு தொழில் மூலம் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. வாடிக்கையாளர்கள் மற்றும் சக வணிக கூட்டாளிகளுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. தொழிலில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. அதிர்ஷ்டத்தால் வாடிக்கையாளர்கள் தளம் விரிவடையும். புதுமையான சிந்தனை புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க உதவும். இது சந்தைப்படுத்தலை எளிதாக்கும்.
ஒட்டுமொத்த வணிக சூழல் நல்லா இருந்தாலும் சில மகர ராசிக்காரங்க எதிர்பாராத இழப்புகளையும் மாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது ஆரோக்கியம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விபத்துக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. மேலும் மனநலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நடைப்பயிற்சி மற்றும் படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கூடுதலாக தாய்க்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் மருத்துவரை அழைச்சிட்டு போய் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசி மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இந்த மாதம் விளையாட்டு, பொழுதுபோக்கு மற்றும் பிற கவனச்சிதறல்கள் மூலம் கல்வியில் தடைகள் இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் ஞாபக மறதி போன்ற சிக்கல்கள் இருக்கலாம். உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் வெற்றி காணலாம். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது சுபதேதிகள் 1, 5, 6, 7, 8, 14, 15, 16, 17, 18, 26, 27, 28, 29. அடுத்தது வந்து அசுப தேதின்னு என்னென்னு பார்க்கும்பொழுது 9, 10, 11, 19, 20, 21, 22. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.